டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஈவினிங் டைமில் டீ குடிக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு சைடிஸ் ஒரு கிரிப்ஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா அருமையாக இருக்கும். அப்படி ஒரு மொறுமொறுப்பான பொட்டேட்டோ க்யூப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு செஞ்சாலும் பத்தாது, அந்தளவுக்கு அடியும் பிடியுமா காலியாயிரும். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து நல்லா 4 விசில் விட்டு நல்லா குழைவாக வேக விட்டு நல்லா தொலியெல்லாம் உரிச்சு வச்சுருக்கோம். இப்போ இதை அப்படியேவும் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா வெந்துடணும், குழைவாக வெந்துடணும். அடுத்து ஒரு மேஷ் பண்ணுறதை வச்சு நல்லா இதை மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுறணும். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு, மல்லித்தலை கொஞ்சமாக, அதாவது கொஞ்சம் இலையாகவும் நல்லா முணுக்கி வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு மெஷர்மெண்ட்டில் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணும். மாவு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த உருளைக்கிழங்கை சேர்த்து அந்த மாவோடு நம்ம பிசைவோம். இப்போ இதுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. அதனால் அந்த உருளைக்கிழங்கு இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமே போதும் நமக்கு இந்த மாவை சேர்த்து பிசைகிறதுக்கு. நல்லா இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிடணும். நல்லா கொஞ்சம் கூட சின்ன சின்ன கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சாச்சு, நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு உருட்டி தனியாக வச்சுருங்க உருண்டையாக. அடுத்து கட்டிங் டேபிளில் பட்டர் ஷீட், நல்லா பெரிய பட்டர் ஷீட்டை விரிச்சிட்டு பிசைஞ்சு உருட்டி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை அப்படியே நம்ம இந்த பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி விடுங்க. நல்லா ஒன்று ஓலை விரிசல் இல்லாமல் வட்டம் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு நல்லா ஒன்று ஓலை தேய்ச்சி கொடுக்கணும். அதே போல் இந்த பக்கம் நல்லா ஒன்று ஓலை இழுத்து விடுங்க. இப்போ ஒரு சைடு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு இந்த சைடு நல்லா ஒன்று ஓலை மட்டமாக தேய்ச்சி விடுங்க. நம்ம தேய்க்கிற கணம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவு இருக்கணும். இப்போ நல்லா ஒன்று போல் தேய்ச்சாச்சு. கணம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு அளவு, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்பையும் பெருசாக கணம் வேண்டாம், ரொம்பையும் இழைச்சிட வேண்டாம், இந்த அளவுக்கு கனமாக இருந்தால் போதும். இதை அடுத்து ஒரு ரோல் கட்டு இல்லைன்னா ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். அந்த கார்னரை லேசாக கட் பண்ணி விட்ருங்க. அதாவது கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி நம்ம அந்த இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் கட்டுகிட்ட அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். ரோல் கட்டர் வச்சு இது போல் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சதில் அப்படியே ஒரு நீட்டமாக ஒரு பீஸை தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம 1/2 இன்ச்சு கணத்தில் 1/2 இன்ச்சு உயரத்தில் அப்படி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு பெருங்காய கட்டி மாதிரி இந்த மாதிரி நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிடலாம். இப்போ இதே போல் நம்ம ஏற்கனவே ரோல் கட்டர்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு நீளமான பீஸாக எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக சதுரமாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இந்த கடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடு வந்து நல்லா மீடியமாக இருக்கணும். அதேமாதிரி அடுப்பு மீடியத்தில் தான் இருக்கணும். இப்போ நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ இந்த துண்டுகளை ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றாவும் எடுத்து போடலாம், இல்லைன்னா பக்கத்தில் கொண்டு வந்துட்டு எண்ணெய் பக்கத்தில் வந்துட்டு எண்ணெய் தெரிக்காத அளவுக்கு அப்படியே ஒரு கரண்டிட்ட மெதுவாக தள்ளி விடுங்க. அதை பீஸ் உடையாத அளவுக்கு மெதுவாக தள்ளி விட்ருங்க எண்ணெயில். லேசாக இந்த மாதிரி தனித்தனியாக அலக்கலக்காக தள்ளி விட்டுருங்க. உள்ளே போட்டு 1 நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷம் கழித்த உடனே அந்த எண்ணெயில் எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிதந்து வந்துடும். சின்ன சின்ன துண்டுகளாக நல்லா மிதந்து வந்துடும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா எண்ணெயில் சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு வந்து மீடியத்தில் இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா பொன்னிறமாக ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஆகுது. நல்லா சலன்னு ஒன்று ஓலை நல்லா அருமையாக நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக நல்லா ப்ரௌனாக நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி தான் வெந்து வரணும். ஒரு ரவுண்டு சூப்பராக நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ரவுண்டுக்கு இதே போல் இந்த நம்ம சொன்ன மீடியமான எண்ணெயை ஹீட்டில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே மெதுவாக அந்த எண்ணெய்க்குள்ளே தள்ளி விடுங்க, தெரிக்காத அளவுக்கு. இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் பார்த்தீங்கன்னா டீ கடை கிச்சன் ஸ்டைலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அருமையாகவும் சின்ன சின்ன துண்டுகளாக கேக்குகளாக நல்லா காரசாரமாக தயாராக இருக்குது. வா, உருளைக்கிழங்குனால அது ஒரு தனிச்சுவை தான். அதில் பண்ணக்கூடிய எந்த பண்டமாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பொரிச்சு சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.